ஹாய் மக்களே, சூப்பராக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த குஜராத் பீப்புளில் வந்து இன்னும் 2 விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த பட்டம் விடுறது. இந்த பட்டம் வந்து நார்மலாக டெய்லி பசங்கள்லாம் விடுவாங்களாம் மொட்டை மாடியில் போய். இன்னொன்று வந்து பொங்கலுக்கு வந்து பயங்கரமாக கொண்டாடுறதே வந்து இந்த பட்டம் விடுறது தானே. அதில் போட்டிலாம் வேறு வைப்பாங்களாம். அந்த பொங்கலுக்கு வந்து தான் இதை மெயினாக செய்வாங்களாம். மற்றபடி பெருசாக வந்து பொங்கலை வந்து ரொம்ப கொண்டாட மாட்டாங்கள்ட்டு. இப்போ சவுத் இந்தியா அந்த கிராமத்து சைட்லலாம் இருக்கிறேன், அந்த மாரிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். வேறு மாரி இந்த வீடியோ வந்து அங்கே உள்ள என்னோடய சொந்தங்கள் தான் எனக்கு இன்றைக்கி அனுப்பி விட்டாங்க. நான் கேட்டதுனால அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்கும். அந்த சிவராத்திரி அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். வாழ்க்கை ஒரு யார் கையில் வேணும்னாலும் இப்போ ஒரு பாட்டு நம்ம கேட்டோம் தெரியுமா, அந்த சர்வம் படத்தில் உள்ள பாட்டு. அந்த படத்தில் வந்து நம்ம திரிஷா கழுத்தை வந்து ஒரு அந்த மாஞ்சா நூலா அதுதானே அத்துறோம். நார்மலி வந்து அந்த நூல் தான் வந்து பட்டோட பாய்ப்பாங்களாம். ஸோ நான் அதான் கேட்டேன், எப்படி அந்த நூல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கழுத்தாக இருக்குதுன்னு. அதை வந்து சின்ன சின்ன அந்த கிளாஸ் பீஸ்லாம் இருக்குல்ல, அதில் வச்சு அந்த நூலை வந்து அவங்க செய்வாங்களாம். ஸோ அங்கே நான் குஜராத்தில் பார்த்தேன், ரொம்ப பைக்கில் வந்து அந்த ஒரு மாதிரி கம்பி மாரி வச்சுருக்காங்க. அந்த முன்னுக்கு அந்த ஹேண்டல் இருக்குல்ல, இந்த ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டலுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் நடுவில் வந்து இப்படி ஒரு வளையம் மாரி வச்சிடறாங்க. ஸோ அந்த நூல் வந்தால் அவங்க கழுத்து வரைக்கும் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அங்கே ரொம்ப நடக்குமா. அப்போ தான் நான் கேட்டேன், ஏன் அந்த நூலுக்கு அவ்வளோ பவரானே. அது அந்த மாரி செய்வாங்களாம். அந்த மாஞ்சா நூல் சொல்கிறாங்களே, அது வந்து அந்த கிளாஸ் பீஸோட கலந்து தான் செய்வாங்களாம். அதனால தான் அந்த நூல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆள் உயிரே எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் கேட்டிருந்தேன், அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்த வீடியோ வந்து என்னோட புது சொந்தங்கள், அந்த நம்ம குஜராத்தில் நம்ம எல்லாம் மீட்டப் பண்ணோம்ல, இது எங்கள் ஒரு மலேசியாவில் வந்து இங்கேயும் வந்து ட்ரெடிஷ்னல் வந்து இந்த பட்டம் விடுவாங்க. அது வந்து வாவுன்னு சொல்லுவாங்க, ஒரு விதவிதமாக விடுவாங்க. இங்கே மலேசியாவில் அதுவும் செய்வாங்க. நாங்கள் இப்படி தான் பட்டம் விடுவோம், இந்த மாதிரி தான் விடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், பயங்கரமாக போட்டி போட்டுலாம் விடுவாங்க. இந்த பூரானை பாருங்கள், இதுதான் என்னை அப்படி கடிச்சிச்சு. அதை பார்க்கவே எனக்கு பயமாகவே இருக்குது. நான்லாம் பட்டை விட்டு எத்தனையோ வருஷமாச்சு. நார்மலி நாங்கள் வந்து அந்த கடலோரமாக பீச் ஓரமாக போனோமா வந்து அங்கே விற்பாங்க, அந்த பட்டம்லாம் விற்பாங்க. ஸோ வாங்கி அங்கே விடுவோம். ஏன்னா அங்கே காற்று நல்லா இருக்குன்னு விடுவோம், நல்லா சிக்கிக்கும் அங்கேயே. மற்றபடி அந்த காலத்தில் நம்ம எஸ்டேட் வாழ்க்கை வாழும் இதெல்லாம் அது ஒரு பயங்கரமாக விடுவோம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டீல் நம்ம அந்த கடலோரம்லாம் போனால் ஸ்டீல் எல்லாம் விடுறாங்க. இப்போ ஃபெஸ்டிவல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அது எங்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு கேமும் கூட அந்த பட்டம் விடுறது. இப்போ இந்த பாட்டில் கேட்குறீங்களே, இது வந்து மில்லே சாங். ஏன்னா எங்கள் மலேசியாவில் வந்து நாங்கள் மலாய் வந்து கற்று ஆகணும். ஈவன் நாங்கள் சைனீஸாக இருந்தாலும் இந்தியனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த மில்லே லாங்குவேஜ் அதை கற்றுக்கணும். ஸோ நாங்கள் இந்த மலேசியாவில் எந்த நெகிரி போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எங்களால் பேர் போட்டுற முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நல்ல வேலை விமலாம் உங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி குஜராத்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கூறு போட்டு அங்கேயே தொங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பண்ண சேட்டைக்கு. Listen to the rhythm of Chennai. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க தான் என்னோட சீஃபு. இவங்களை விட்டு ஏர்போர்ட் உள்ள பூந்தோடனே ஆடு கோழி கிடைக்குமான்னு தான் தேடினேன். ஆனால் அது கிடைக்கல. அதுதான் பாவமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மலேசியாவில் வந்து தான் சாப்பிட்டேன் நான் ஆசைப்பட்ட சாப்பாடு. இதில் பெரிய டைம் வந்து விமலாக்கு தான். இவங்க நாங்கள் வந்து ஒரு கேங். அடுத்தது நாங்கள் திருப்பி ஒரு கேங்காக சேர போகிறோம்.
சாரி, நான் தேவையில்லாதது பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேச வந்தது வந்து அந்த பட்டம் ஓடுறது. அடுத்தது வந்து இன்னொன்று, இந்த சிவராத்திரி வந்து அங்கே பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த வீடியோ எனக்கு அனுப்புனாங்க. அடுத்தது அது வரும். அதுக்கு முன்னுக்கு நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா அது என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதோட கொஞ்சம் நாலேஜ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலலாம் தெரியாது. நான் இப்போது நம்ம காப்பி அடித்தேன். நம்ம டிக்டாக்கில் பார்த்து காப்பி அடித்து தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து சும்மா நான் வச்சேன். இது நான் வாங்கினேன், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். அப்புறம் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டும் அதில் வரும். ஸோ அதை பாருங்கள். என் மூஞ்ச பார்த்தவங்களுக்கு நீங்கள் கல்லை விட்டு அடிப்பீங்க. ஓகே, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த நம்ம சிவராத்திரி எதுக்கு செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து என்னமோ அமிர்தம் கடையிறதுக்காக வந்து ஒரு பால் கடையில் போட்டு கடைஞ்சாங்களாம். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரில. அதுலேருந்து ஒரு பெரிய கொடூர விஷம் வந்துச்சான். விஷம் வந்தோடனே வந்து அது வந்து அப்போ இவங்க மக்கள்லாம் போய்ட்டு நம்ம சிவன்கிட்ட போய் தேடிட்டு போய்ட்டு அவங்களோட பிரச்சனையை சொன்னோன்னே சிவன் வந்து என்ன பண்ணாராம், அந்த விஷத்தை வந்து அவரு குடிச்சிட்டாராம். குடித்தோன்னா அந்த தொண்டைக்கில் இருக்கவும் அந்த பார்வதி வந்து அவங்க கையை எடுத்து அந்த தான் நீளமாயிருமே, அவங்க கையை எடுத்து அந்த இது பண்ணோன்னா அவர் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணுமா. அந்த சிவன் அந்த சாமி தூங்காமல் இருக்கணும்னா மற்றவங்கெல்லாம் வந்து அவரை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் ஆடி பாடி அவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக செஞ்சது தான் வந்து அந்த காலத்தில் வந்து சிவராத்திரி. அதை தான் இன்னமும் கொண்டாடிட்டு வராங்க. அதை தான் நான் பார்த்தேன், கேட்டேன். அது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது உண்மையாக போய்யான்னு. நான் ஏன்னா அது கற்றுக்கிட்டு தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, அங்கே உள்ள சாமிலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இது இந்த கருப்பு கல்லில் ஒரு சிலை இருந்துச்சுல, அது நம்ம பிக் பாஸ்க்காக நான் வாங்கினேன். ஸோ எனக்கு பார்க்கும்போதே அது வந்து மதுரை வர மாதிரி இருந்துச்சு. சில பேர் காளின்றாங்க இதுன்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அது என்ன சிலைன்னு சொல்லுங்கள். மற்ற அந்த கிறிஸ்டின்லாம் எனக்கு கிடைச்ச கிஃப்ட், அது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்த சேலையெல்லாம் நான் கட்டி சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். நடத்த வந்து நவராத்திரி வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி தான் வேறு லெவலில் தானே இருக்குது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆளுங்க. நம்ம மலேசியாலனா, இப்போ எங்கள் மலேசியாலனா வந்து கோயிலே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு விசேஷமாக ரோடு வரைக்கும் போக மாட்டாங்க, அவ்வளோ கூட்டமாக எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதான் இது மாதிரி தான் எக்கச்சக்கமான விஷயங்க இருக்குது. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. உள்ள மக்கள் கல்யாணம் சாமி எதா இருந்தாலும் வந்து ஆடி பாடி தான் கொண்டாடுறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. நேற்று நடத்த வந்து நவராத்திரி வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி தான் வேறு லெவலில் தானே இருக்குது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆளுங்க. நம்ம மலேசியாலனா, இப்போ எங்கள் மலேசியாலனா வந்து கோயிலே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு விசேஷமாக ரோடு வரைக்கும் போக மாட்டாங்க, அவ்வளோ கூட்டமாக எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதான் இது மாதிரி தான் எக்கச்சக்கமான விஷயங்க இருக்குது. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா.